வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு அழகான கேட்டர்பில்லர். இதை நீங்கள் வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், வால் டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஈவன் ட்ரெஸ்லேயும் வச்சு தைச்சிக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பாடி பார்ட்ஸுக்கு ஒரு 4-5 கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பாடி பார்ட்டை நான் ஒரு மாடல் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் 6 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. ஆறு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு செயின் போட்டு செகண்ட் ரவுண்டுக்கு ரெடி ஆகலாம். இப்போ ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ மொத்தம் 12 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் வரும். 12 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் வரும் மொத்தம். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸில் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டோன்னா 6 போட்டோன்னா ஸோ 12 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஹோப் வீடியோ கிளாரிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ செகண்ட் ரவுண்டையும் முடிச்சாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு திருப்பியும் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ், அதுக்கப்புறம் திருப்பி சிங்கிள் க்ரோஷெட்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ். அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும். இப்படி போட்டிங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 18 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் வரும். 18 கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் எப்படி போடணுன்னா ஃபஸ்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் ஒரு செயினில், நெக்ஸ்ட் செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போடணும். ஸோ 3ஆவது செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ், 4ஆவது செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ், 5ஆவதில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ், அப்படி சேஞ்ச் பண்ணி ஆல்டர்னேட்டிவாக போட்டுகிட்டே வரணும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 18 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கிடைக்கும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டையும் முடிச்சப்பறம் திருப்பி ஒரு சிங்கிள் செயின் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு திருப்பியும் இதில் என்ன பண்ணணுன்னா சிங்கிள் க்ரோஷெட் 2 செயினில் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒரு செயினில், நெக்ஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், 3ஆவது செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ், அதுக்கப்புறம் 4ஆவது செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ், 5ஆவது செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ், 6ஆவது செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ், 7ஆவது செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், 8ஆவது செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ், 9ஆவது செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ். இந்த மாதிரி டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்களா உங்களுக்கு 24 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் வரும் மொத்தமாக. ஸோ 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ், அதுக்கப்புறம் 3ஆவது செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ். அந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 24 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் வரும். இந்த 24 செயின்ஸ் போட்டு முடிச்சப்பறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 1 2 3 4 5 செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அப்புறம் 2 சிங்கிள் க்ரோஷெட், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ். அங்கே மேலே கொடுத்துருக்க பேட்டர்னை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை போட்டுட்டிங்கன்னா லெக் பார்ட் ஒரு லெக் கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணணுன்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் 3 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த சர்க்கிளில் இருக்க செயின்லேயே 3 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் 5 செயின் சேம் அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஒரு சிங்கிள் க்ரோஷெட், 2 சிங்கிள் க்ரோஷெட் நெக்ஸ்ட் செயினில், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் நெக்ஸ்ட் செயினில் போட்டுட்டு திருப்பியும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த சர்க்கிள் கூட அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக அந்த ரவுண்ட் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சிங்கிள் க்ரோஷெட்ஸாக போட்டுவாங்க. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்பிட்வீன் எங்கே வேணாலும் நீங்கள் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடுற இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த சர்க்கிள் க்ளீனாக வரும், பர்ஃபெக்டாக வரும்.
ஓகேவா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த யானை நல்லா செக்யூர் பண்ணி விட்டுடுங்க, கட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இப்போ பாடி பார்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி என்னென்ன கலர்ஸில் வேணுமோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிட்டு இப்போ அதை ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட்டு ஒரு நார்மல் நீடில் வச்சு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாயின் பண்ணுறப்ப ஃப்ரண்ட்டில் என்ன கலர் இருக்கோ அந்த யான் கலர் போட்டிங்கன்னா மேலே தெரியாமல் இருக்கும். பின்னாடி கலர் தெரிஞ்சால் பரவாயில்ல, லைட்டாக தான் தெரியும், ஒரு முடிச்சு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் ஆனால் ஃப்ரண்ட்டில் எங்கே ஸ்டிச் பண்ணுறது மேலே எந்த கலர் வச்சு பண்ணுறீங்களோ அந்த கலர் யான் எடுத்துக்கோங்க. இப்போ நான் மேலே சாண்டில் கலர் எடுத்திருக்கேன். ஸோ நான் சாண்டில் கலர் யானை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். நாட் ஜஸ்ட்டாக சின்னதாக தான் வரும். ஸோ அதனால் பேக் சைடு அவ்வளோ தெரியாது. ஸோ அதனால் ஃப்ரண்ட் சைடில் மட்டும் என்ன கலர் மேலே இருக்கோ அந்த கலர் யான் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நான் சாண்டில் கலர் மேலே வர மாதிரி பண்ணுறதுனால சாண்டில் கலர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கலர் வச்சு பண்ண போகிறோமோ அந்த கலர் யானை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் செக்யூர் பண்ணி விட்டுடுங்க, நீட்டாக கட் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், ரெண்டையும் நீட்டாக ஜாயின் பண்ணியாச்சு. பின்னாடி கூட தெரியல பாருங்கள், ஜஸ்ட் ஒரு நாட் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இப்போ ப்ளூ கலர், க்ரீனு, பிங்க் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ எதை கலர் மேலே வைக்கிறோமோ அந்த கலரோட யானை வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தெரியாது. இப்போ நான் நெக்ஸ்ட் பிங்க் கலர் வச்சுருக்கேன். ஸோ பிங்க் கலர் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ பின்னாடி மட்டும்தான் பிங்க் தெரியும், முன்னாடி தெரியாது. ஸோ முன்னாடி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளூ வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு ஃபேஸ் ரெடி பண்ணலாம் வாங்க. ஃபேஸை ஃபஸ்ட் என்ன கலர் வச்சுருக்கீங்களோ அதே கலரில் ஃபேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் இங்கே எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் ஃபஸ்ட்டு பாடி பார்ட் எல்லோ கலர் இருக்கிறதுனால எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுட்டு 6 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுலேயும் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ், ஒவ்வொரு செயினுக்கும் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ், மொத்தம் 12 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் இருக்கணும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியானதாக இருக்கும், பட் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின், அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ், அந்த மாதிரி மாற்றி மாற்றி. ஃபஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், செகண்ட் செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட், தேர்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், ஃபோர்த் செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட், ஃபிஃப்த் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், சிக்ஸ்த் செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ். இந்த மாதிரி மொத்தமாக போட்டிங்கன்னா 18 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் வரும். இது நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிட்ஸ் ரூம் டெக்கர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ரவுண்டையும் முடிச்சாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி ஒரு செயின் போட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு
2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் அதுக்கப்புறம் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், செகண்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ், தேர்ட் செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ், ஃபோர்த்தில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், ஃபிஃப்த்தில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், சிக்ஸ்த்தில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ், இந்த மாதிரி 24 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் வரணும் மொத்தமாக. இதையும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 6 செயின் போட்டுக்கோங்க. 6 செயின் போட்டுட்டு 6 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 6 செயின்ஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க செயின்ஸில் 4 சிங்கிள் க்ரோஷெட்ஸ். ஒரு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ், நெக்ஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ், நெக்ஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ், நெக்ஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 6 செயின் வந்திருக்கும். இப்போ நீங்கள் அந்த சர்க்கிளில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ சர்க்கிளில் திருப்பியும் 3 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 3 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு திருப்பியும் 6 செயின்ஸ் போட்டுக்கோங்க. சேம் அதே ப்ரொசீஜர். ஒரு ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் சிங்கிள் க்ரோஷெட், 4 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கப்புறம் திருப்பியும் சர்க்கிள்லேயே நீங்கள் சிங்கிள் க்ரோஷெட்ஸாக போட்டுட்டு வந்துடணும். அவ்வளோதான். ஸோ சிங்கிள் க்ரோஷெட்ஸாக போட்டு அந்த ரவுண்டை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபேஸ் பார்ட்டு ரெடி. ஒரு ஸ்மைலி ஃபேஸையும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளாக் yarn எடுத்து ஐஸை நார்மல் நீடில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நார்மலாக சும்மா உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி ஐஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளஸ் மாதிரி கூட போட்டு விட்டுக்கலாம். அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒரு கண்ணை ஜஸ்ட்டு அந்த பின்னாடி நாட் போட்டு நல்லா செக்யூர் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு ஐஸும் ஸ்டிச் பண்ணியாச்சு. கீழே ஸ்மைலி ஃபேஸ்க்கு சும்மா அதையே வச்சு யானை வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ சேம் அந்த எல்லோ கலர் யானை வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.